நீங்க உங்களோட கெரியரை ஏஐல ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா 2026ல ஃபாஸ்ட் growing கரியர்னு பார்த்தா அப்சல்யூட்லி இட் இஸ் கோயிங் டு பி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ பிகினர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஏஐல கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு அடுத்து யூடியூப்ல போய் ஒரு சில டுட்டோரியல்ஸ் பாக்குறாங்க, வீடியோஸ் பாக்குறாங்க. அண்ட் தென் ஒன் ஆர் டூ வீடியோஸ் பார்த்துட்டு எடுத்த உடனே அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்க்கு போறது. அடுத்து ட்ரெண்டிங் கான்செப்ட் என்னன்னு சர்ச் பண்றது, லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு பாக்குறது. ஆனா கரெக்டா அந்த ஏஐ லேர்னிங் ஜேர்னியை ஃபாலோ பண்ணி ஒரு ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணி ஒரு சிலபஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாதான் அவங்களோட ஏஐ ஜேர்னி கரெக்டா ஃபுல்ஃபில் ஆகும். ஜாபுக்கு ரெடியா அவங்க ஸ்கில்ஸ் வச்சிருப்பாங்க. சோ நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இல்ல நீங்க ஏஐல பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் டிசைன் பண்ணிருக்கேன். பிகாஸ் இந்த வீடியோல நம்ம ரொம்ப கிளியரா ஏஐக்கு என்ன ரோட் மேப் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். லெட்ஸ் see how to get started first. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? பேசிக்ஸ். that is very much important than anything. பேசிக்ஸ்ல நீங்க என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும் தெரியுமா? பைத்தான். பைத்தான் அப்படின்ற அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க பைத்தான் எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னு கத்துக்கோங்க. பைத்தானோட யூசஸ் என்ன அப்படின்றது தெளிவா புரிஞ்சதுக்கு அடுத்து அதோட இம்பார்ட்டன்ஸ் டேட்டா சயின்ஸ்ல என்ன, ஏஐல என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சோ எதுக்காக படிக்கிறோன்றது தெரியாமலே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அடுத்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் உங்களை விட்டு போயிடும். சோ கிளியரா பைத்தான் எதுக்காக டேட்டா சயின்ஸ்ல யூஸ் பண்றோம், அது எப்படி எல்லாம் பவர்ஃபுல்லா அப்ளை ஆகுது, மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது பைத்தான் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கான ஆன்சரையும் நீங்க தேடணும். சோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அடுத்து பைத்தான்ல சின்டாக்ஸ் என்னன்னு கத்துக்கோங்க. சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி லாஜிக் எப்படி பில்ட் பண்றாங்க, ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ரொம்ப தெளிவா கத்துக்கோங்க. before you step into data science, before you step into artificial intelligence, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா அது பைத்தான் தான். சோ அந்த பைத்தானை நீங்க கத்துக்காம அடுத்து மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் எல்லாம் எடுத்த உடனே உள்ள போனீங்க, பைத்தான் கொஞ்சம் பேசிக்ஸ் மட்டும் கத்துக்கிட்டு அப்படின்னா அது எதையுமே உங்களால தெளிவா லேர்ன் பண்ணவே முடியாது. சோ பைத்தான்ல உங்களோட ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்பெசிபிக்கா ப்ராப்ளம் சால்விங்ல அதை கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இன்டர்வியூல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ரவுண்ட்ஸ் கிளியர் பண்ணவே முடியும். சோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கீ இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அடுத்து டேட்டா. ஏஐனாலும் சரி, டேட்டா சயின்ஸ்னாலும் சரி, மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ்னாலும் சரி, அதுல நீங்க ஒர்க் பண்றதுக்கான ஒரு காம்பனண்டா எப்பவுமே உங்க கூட இருக்க போறது என்ன தெரியுமா? டேட்டா தான். டேபிள் டேட்டாவா இருக்கலாம், இமேஜ் டேட்டாவா இருக்கலாம், வீடியோ டேட்டாவா இருக்கலாம். சாட் ஜிபிடின்றது ஒன் ஆஃப் த ஏஐ மாடல் தானே. அதுகிட்ட நீங்க கொடுக்குற ஒரு கொஸ்டின் அதுக்கு எப்படி தெரியுமா? தட் இஸ் ஒன் ஆஃப் த டெக்ஸ்ட் டேட்டா. ஒரு இமேஜ் கொடுக்குறீங்க, அது ஒன் ஆஃப் த இமேஜ் டேட்டா. சோ ஏஐ மாடல் எல்லாத்துக்குமே நீங்க கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டுமே டேட்டா தான். அந்த டேட்டாவை நீங்க ஏஐ மாடல் புரிஞ்சுக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணணும். அதுதான் உங்களோட ஒர்க்கே. ஏஐ இன்ஜினியரா தட் இஸ் வாட் சம்திங் தட் யூ ஆர் கோயிங் டு டூ. சோ அந்த டேட்டாவை நீங்க ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் பைத்தானை யூஸ் பண்ணி. உங்ககிட்ட ஒரு டெக்ஸ்ட் டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு டேபிள் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேபிள் டேட்டாவில எந்த காலம்ஸ் இம்பார்ட்டன்ட், அந்த யூஸ் பண்ணி நான் என்ன ஆட்டோமேஷன் பண்ண முடியும், அதை யூஸ் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும், அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு இம்பார்ட்டன்டா பைத்தான்ல 2 லைப்ரரி இருக்கு. ஒன்னு நம்பை, இன்னொன்னு பாண்டாஸ். அந்த 2 லைப்ரரியையும் எவ்வளவு தெளிவா லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ கிளியரா நீங்க லேர்ன் பண்ணணும். நம்பைன்னு எடுத்து பாத்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு 100+ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். பாண்டாஸ் எடுத்து பார்த்தா அதுல 200+ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா கிளீனிங் தான் டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும், ஏஐ பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அவங்க 70% ஆஃப் டைம் நீங்க ஐடிக்குள்ள போனதுக்கு எடுத்து ஸ்பெண்ட் பண்ண போறீங்க டேட்டாவை கிளீன் பண்றதுக்காகவே. சோ அந்த டேட்டா கிளீனிங்க நம்பை அண்ட் பாண்டாஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க. சோ அது ரெண்டையும் எவ்வளவு டெப்தா லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளவு டெப்தா லேர்ன் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த கோர்ஸ் சிலபஸ்ல பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? பேசிக் கிளீனிங் மெத்தட்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துருவாங்க. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அது எல்லாமே நீங்க ரொம்ப கிளியரா லேர்ன் பண்ணியே ஆகணும். அப்பதான் உங்களால இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் நீங்களே சர்வைவ் ஆக முடியும் வித்தவுட் டிபெண்டிங் ஆன் எனிவன். சோ உள்ள போய் நீங்க சர்வைவ் ஆனதுக்கு அடுத்து உள்ள போய் உங்களுக்கு அப்ஸ்கில் பண்றது, அடுத்து ஜாப் ஸ்விட்ச் பண்றது எல்லாத்துக்குமே இந்த டேட்டா கிளீனிங்க நீங்க தெளிவா கத்துக்கிறது மட்டும்தான்
உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இதுல நீங்க அனாலிசிஸ் மெயினா ஒரு டேட்டாவை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட ஒரு டேபிள் டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா எடுத்த உடனே அது காலம்ஸ் கிளீனிங்னு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதுக்கான கொஸ்டின் என்ன. மேக்ஸ்ல எல்லாம் வந்து ஹியர் திஸ் இல்ல, ஒரு கொஸ்டினை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே அதுல சொல்யூஷன் பாதி கிடைச்ச மாதிரின்னு. சோ இதுக்கான கொஸ்டினை நீங்க தெளிவா கிரியேட் பண்ணிட்டாலே, ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட ஒரு டேட்டாவை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்ககிட்ட கிளியரா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டுலாம் உங்களுக்கு தெரியாது. இந்த டேட்டாவை வச்சு எனக்கு ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் பண்ண முடியுமா, எங்க கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ணுவீங்களா, அப்படிதான் கேட்பாங்க. சோ அது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃப்ரெஷரா பிகினரா அந்த இடத்துல போய் திணறிடுவீங்க. சோ அந்த மாதிரி நீங்க ஒரு ப்ராப்ளம்குள்ள போக கூடாதுன்னா இப்பவே ஒரு டேட்டாவை பார்த்தோன்னே அதுக்கு கொஸ்டினா என்ன இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனா நான் இந்த டேட்டாவை வச்சு கண்டுபிடிக்க முடியும், எந்த ஒரு ஆட்டோமேஷனா என்னால இந்த டேட்டாவை வச்சு பண்ண முடியும், அப்படிதான் உங்க மைண்ட் எப்பவுமே யோசிக்கணும். சோ திங்க் அபவுட் அனாலிசிஸ். இந்த டேட்டால இருந்து என்ன ஒரு இன்ஃபர்மேஷனை எடுக்க முடியும், சார்ட்ஸ் என்ன மாதிரியான கிராஃப்ஸ் கிரியேட் பண்ணலாம், இது எல்லாமே நீங்க யோசிக்கணும். சோ the second important step is understanding data, cleaning data and analyzing. சோ இதுல உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் வரும். என்னன்னா டேட்டாவை புரிஞ்சுக்கிறது, அவ்வளவுதான். கிளீன் பண்றது, புரிஞ்சுக்கிறது. The third step is machine learning. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆக்சுவலி இதுதான் கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்ல, இண்டஸ்ட்ரி பீப்புள் கிட்ட போய் கேளுங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இம்பார்ட்டன்ட் எது தெரியுமா, இந்த டேட்டா கிளீனிங் தான். அதுலதான் நீங்க மண்டையை பிடிச்சுக்கணும் இண்டஸ்ட்ரிக்குள்ள போனதுக்கு அடுத்து. சோ மிஷின் லேர்னிங்ன்றது அல்காரிதம் தான், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஏஐ லேர்ன் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான். சோ அந்த அல்காரிதம் நீங்க ஒரு 2 lines ஆஃப் கோடிங்ல எடுத்து போட்டுடலாம், காப்பி பண்ணி கூட கொண்டு வந்து இந்த என்வாயர்மெண்ட்டுக்குள்ள டெப்ளாய் பண்ணிடலாம். என்னன்னா என் டேட்டா நிறைய டைப் ஆஃப் டேட்டா இருக்கு. ஒரு டேபிள் டேட்டாலேயே நம்பர் இருக்க டேட்டா இருக்கும், டெக்ஸ்ட் டேட்டா இருக்கும், சோ சில டேட்டாலாம் ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும். சோ அந்த டேட்டாவோட நீட பொறுத்து என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ ஃபாலோ பண்ணா நான் அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும், இல்ல எந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ ஃபாலோ பண்ணா என்னால ஒரு ஆட்டோமேஷனை பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிச்சு அனலைஸ் பண்ணி ஒரு அல்காரிதமா இதுல அப்ளை பண்ணுவேன். அதுதான் மிஷின் லேர்னிங் அல்காரிதம். அதுல உங்களுக்கு மெயினா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு சூப்பர்வைஸ்ட், இன்னொன்னு அன்சூப்பர்வைஸ்ட். சோ ஒரு டேட்டா நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஏஐ மாடல் கிட்ட ஒரு டேட்டா கொடுக்குறேன். அந்த டேட்டாக்கு ஒரு பேர் வச்சு தெளிவா இந்த டேட்டா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெளிவா கொடுத்துட்டேன்னா அது லேபிள்டு டேட்டா. அந்த டேட்டாவை மட்டும் கொடுத்துட்டு நீயே புரிஞ்சுக்கோ, நீயே அதுல டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோ, அதை வச்சு என்ன பண்ண முடியும் நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்லேபிள்டு டேட்டாவை கொடுக்குறேன்னா அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம்னா அது அன்சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ். சோ லேபிள்டு டேட்டானா சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங், unlabeled data na unsupervised machine learning algorithms. Then deep learning. இது என்ன கான்செப்ட்னா இதுவுமே மிஷின் லேர்னிங்க்கு கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் த அல்காரிதம் தான், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஆனா டீப் லேர்னிங் இதுக்கு எதுக்காக பேர் வச்சாங்க தெரியுமா, ஒரு டேட்டால காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இருக்கு. சோ இப்போ என்னோட பேசிக்கான ஒரு சில சூப்பர்வைஸ் அன்சூப்பர்வைஸ் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இதெல்லாம் ஒர்க் ஆகல. அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் தெரியுமா, ஒரு நியூரல் நெட்வொர்க் எடுத்துட்டு வந்து அதுல ஆட் பண்ணுவேன். சோ அந்த நியூரல் நெட்வொர்க் என் டேட்டாவை தெளிவா புரிஞ்சுக்கும். சோ அப்படி ஒரு ப்ராசஸ் நான் பண்ணும்போது அந்த அல்காரிதம்ஸ் எல்லாமே டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அந்த டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ்க்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குன்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான டேட்டாவை புரிஞ்சுக்கிற எபிலிட்டி இருக்கு. அண்ட் தென் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா இந்த டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி நான் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஹேண்டில் பண்ணலாம். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இன் த சென்ஸ் நீங்க கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் டேட்டா எல்லாமே ஸ்ட்ரக்சர் டேட்டாக்கு கீழே வரும். இமேஜ் டேட்டா, ஆடியோ, வீடியோ இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றதுக்கு கெப்பாசிட்டி உள்ள அல்காரிதம்னா அது எல்லாமே டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் தான். சோ நியூரல் நெட்வொர்க்கு கீழே ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கு. டெக்னிக்கலா சொல்லணும்னா CNN, RNN அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கு. சோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா இமேஜ, ஆடியோவை, வீடியோவை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எபிலிட்டி உள்ள அல்காரிதம்ஸ். சோ இது எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். சோ இது எல்லாமே டீப் லேர்னிங்க்கு கீழே வரும். சோ ஆஃப்டர் யூ மாஸ்டர்ட் மிஷின் லேர்னிங் யூ ஷுட் கோ டு டீப் லேர்னிங். சோ மிஷின் லேர்னிங் நீங்க தெளிவா படிக்காம டீப் லேர்னிங்
போனீங்கன்னா மிஷின் லேர்னிங் ப்ராப்ளம்ஸ் உங்ககிட்ட வரும்போது ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. படிச்ச பேசிக்ஸே மறந்துச்சுன்னு சொல்லிட்டு பயந்துருவீங்க. ஸோ மிஷின் லேர்னிங்ல ஸ்ட்ராங் ஆனதுக்கு எடுத்து தென் ஸ்டெப் இன்டு டீப் லேர்னிங். பிகாஸ் டீப் லேர்னிங்லயுமே நீங்க ஆல்ரெடி எம்எல்க்கு யூஸ் பண்ண மிஷின் லேர்னிங்க்கு பேசிக்கா யூஸ் பண்ண ஒரு சில ஸ்டெப்ஸை டீப் லேர்னிங்லயும் கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ யூ ஷுட் பி லேர்னிங் எவ்ரி திங் வெரி கிளியர்லி. பேசிக்ல இருந்து தெளிவா கத்துக்கணும். ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் லைட்டா புரிஞ்சோன்னா அடுத்த கான்செப்டுக்கு ஸ்விட்ச் ஆவீங்கல்ல, அதுதான் நீங்க பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக். அதுதான் உங்களை நாளைக்கு இன்டர்வியூல செலக்ட் ஆகாம ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்டெப்பா இருக்க போகுது. ஸோ எல்லா கான்செப்ட்ஸையும் தெளிவா லேர்ன் பண்ணணும். ஃபைனலி ப்ராஜெக்ட்ஸ். இண்டஸ்ட்ரியில நீங்க போன உடனே அங்க கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க? சோ ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மெயினா சாட் பாட்ஸ் டெவலப் பண்ண கத்துக்கோங்க. எப்படி ஒரு சாட் பாட்டை ஃபுல்லா டெவலப் பண்றது, அண்ட் தென் ப்ரெடிக்டிவ் மாடலிங், டேட்டாவை வச்சு எப்படி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதுதான் இருக்கிறதுல எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த ப்ரெடிக்டிங் மாடலிங் தான். எல்லா பிசினஸ்க்குமே அது ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். ஸோ அதை எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை ரியல் லைஃப்ல பில்ட் பண்ண கத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ். நீங்க யூஸ் பண்ற அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல எப்படி உங்களுக்கு சஜஷன்ஸ் வருது, அமேசான்ல எப்படி சஜஷன்ஸ் வருது, அந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸை எப்படி பில்ட் பண்ண முடியும் உங்க பிசினஸ்க்கு, இல்ல ஒரு பிசினஸ் கீழே நீங்க ஒர்க் பண்ணும்போது, இது எல்லாமே நீங்க தெளிவா கத்துக்கிட்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு இந்த ரோட் மேப் தெளிவா புரிஞ்சுச்சா? ஆர் யூ கிளியர் வித் திஸ் ரோட் மேப்? If you got clarity about the roadmap, pause the video and go to comment section. Yes, the roadmap is clear. Now come back and listen to me. இப்போ உங்களுக்கு ரோட் மேப் புரிஞ்சிச்சு. பட் இன்னும் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான மிஸ்டேக் என்ன தெரியுமா? என்ன ஸ்டார்ட் பண்ணும், என்ன எண்ட் பண்ணும் எல்லாமே தெரியும். இப்ப ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. ஆனா அந்த ஃப்ளோ போகும்போது ஒரு கைடன்ஸ் இருந்தா உங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்களா? Isn't it? என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லயுமே கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம், மேம் எப்போ நீங்க லைவ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காகவே கம்மிங் ஏப்ரல் 1st இருந்து ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அ 4-week லைவ் ஏஐ ப்ரோக்ராம். அதுல ஆல்ரெடி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. எப்படின்னா லிங்க்டின்ல என்கிட்ட நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டீடைல் ஷேர் பண்ண. ஸோ தே ரெஜிஸ்டர் அண்ட் தே ஜாயின்ட். So now it's time for me to share with my community, my students who are learning through YouTube, and they kept on asking me for guidance. So உங்களுக்காகவே இந்த 4-week AI live program plan பண்ணிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன் லைவ் ப்ரோக்ராம்ல. ஸோ நீங்க அப்பவே அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதை நீங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ கீழே ஒரு வெயிட் லிஸ்டுக்கான ஃபார்முக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். மறக்காம நீங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த வெயிட் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதுல லிமிட்டடான சீட்ஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்றேன். பிகாஸ் இட் இஸ் த பிகினிங் ஸ்டேஜ். ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் மெஸ்ஸி. ஸோ எனக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கிளாரிட்டி கொடுத்தா பெஸ்டா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஜாயின் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஸோ அதனால இஃப் ஐ add so many students, it is quite complicated for me. So I planned only for limited seats. So இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல இருக்க போகுது. ஸோ இப்போதைக்கு நீங்க அந்த வெயிட் லிஸ்ட்ல மறக்காம ஜாயின் பண்ணிருங்க. இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் லேர்னிங் ஏஐ வித் மை கைடன்ஸ். அண்ட் தென் இந்த லைவ் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு டவுட்ஸ் எதுனாலும் நீங்க அப்பவே அன்மியூட் பண்ணி கண்டிப்பா கேட்டுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் லிமிட்டடான சீட்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ வெயிட் லிஸ்ட் ஸ்டில். ஸோ இதுல நீங்க ஃபில் பண்ணதுக்கு அடுத்து கண்டிப்பா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அடுத்த வீடியோலயுமே உங்களுக்கு அடுத்த அப்டேட்ஸ் ஷேர் பண்ணிடுவேன். So make sure you fill it and let me know in the comments how it is useful. So yeah, bye for now. We'll meet you in the AI live program. Bye.